ஹாய் எவ்ரிபடி. இப்போது கொள்ளு ரசம் செய்ய போகிறேன். இப்போ இந்த மழை காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் இருமல் சளி இருக்கும். அதுக்கு இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்ப நல்லது. இதை கொள்ளை வறுத்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியோடு அந்த கொள்ளும் சேர்த்து போடலாம். அதையும் சேர்த்து நம்ம வந்து ரசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து கொள்ளு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு சிறிதளவு, கடுகு தாளிக்க 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், ஒரு 3 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மல்லி இலை ரசத்துக்கு போடுறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை இலை, அப்புறம் வந்து தக்காளி பழம் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயம் நம்ம வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான ஜீரகம், மிளகு, பூண்டு, இது 3ஐயும் நான் அம்மியில் நுணுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட், நல்லா டேஸ்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சி செய்கிறதோட அம்மியில் அரைச்சி ரசம் வைக்கிறது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் சும்மா மிளகு ஜீரகம் மட்டும் நுணுக்கி பாருங்கள். அந்த வாசனையே அதை அரைக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ ரசமும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது அரைக்கக்கூடாது, பூண்டை இதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொள்ளு வறுக்க போகிறேன். இந்த வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் போட்டு பாருங்கள், சில தூசி இருக்கும். அந்த தூசியை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொள்ளை வறுக்கணும். இந்த கொள்ளை அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று கொலஸ்ட்ரால் உள்ளவங்களும் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ கொள்ளு வேக வைக்கிறதுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் இந்த கொள்ளை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 விசில் விடணும். இந்த பவுலில் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு அம்மியில் தட்டினது, இது அம்மியில் அரைச்ச தண்ணி, அதையும் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு 1 டீஸ்பூன். இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பெருங்காயம் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். மிளகு, ஜீரகம், இந்த பூண்டு இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வரப்போ அது ஒரு டேஸ்டாக இருக்கும், நம்ம கையில் பிசைகிறது. பாருங்க, கொள்ளு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இதோட இந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கேன்ல அதோட நம்ம சேர்த்துக்கணும்.
இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனையாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சிருக்க இந்த ரசத்துக்குள்ள தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் வந்து நல்லா கொதிக்கணுங்க. ரசம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையும் மல்லி இலையும் அதில் போடணும். அதில் சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ரசம் சாப்பிடும்போது. ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு கொள்ளு ரசம் வச்சிருக்கேன். சூடா சாதம், சூடா ரசம், கொள்ளு ரசம், அப்புறம் தட்டைப்பயிறு கிரேவி மாதிரி செஞ்சிருக்கேன். 2 ரெசிபி செஞ்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எங்க வீட்டுல ரசம் இல்லாத நாளே கிடையாது. கண்டிப்பா ரசம் இருக்கணும் எனக்கு. கொள்ளு ரசம் சூப்பரா இருக்கு. இந்த மலைக்கு அப்படியே அமிர்தமா இருக்கு. ரசம் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த கொள்ளு ரசத்தை சாப்பிட போறாங்க. சூப்பரா இருக்காங்க. சூடா சாதம் வச்சு இந்த ரசம் ஊத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அது இந்த மலைக்கு அதுக்கும் நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கு. இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிட்டுருங்க. தனியா கொள்ளு வறுத்து துவையல் அரைச்சா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. இது மாதிரி ரசத்துல கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. தட்டைப்பயிரும் சூப்பரா இருக்கு. அந்த தேங்காய் அவ்வளோ அட்டாசமா இருக்கு சாப்பிடுறது. பாருங்க, கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க. வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.